வீட்டுக்கார மட்டும் பேச போகிறோம். அந்த வந்துட்டாங்க. சொல்லுப்பா. ஆமாம் ஆமாம். ம் ஃபோன் பண்ணிட்டு இந்த மாதிரி நான் குற்ற போட்ட பாருங்க அப்படின்னுச்சு. சரி பார்த்தேன், நல்லா பேசுதா அப்படியே. ஒன்னு கடை வீதியில தான் நின்றுருக்கும் போல, அப்படியே ஆபீஸை விட்டு கிளம்பிட்டாங்களாமா அவங்க இந்த பிரச்சாரத்துக்கு. சரி 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 சரி. அதனால கடையில ஜூஸ் வாங்கி குடிச்சு விட்டு நிக்குது பாருங்க. அதான் வீடியோலாம் அனுப்பிச்சது. ஜூஸ் வாங்கி கொடுத்துட்டு பிரச்சாரத்துக்கு கிளம்பிட்டாங்க. பேசினா அப்படியே கை கொடுத்தது அப்படியே. ஏப்பா இதாப்பா கை கொடுத்தது, அவர் கை கொடுக்கல, இவர் தான் கை கொடுத்துருக்குது. ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி கை கொடுத்தாங்களாமா, அதை போட்டோ எடுக்கலையாமா. இது போகும்போது கை கொடுத்துருக்குறாங்க, அது சரி. கிளம்பும் போது எப்பா அதை போட்டோ எடுத்துருக்காங்க. இதுதான் கை கொடுத்ததே. கேப்புமே நான் இல்ல கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிச்சு. அவரா இதுதான் தெரியாது. நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் அவங்களா எதுவுமே இது பண்ண மாட்டாங்க. நீ ஏதாவது ரியாக்ட் பண்ணினா அதுக்கு தகுந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க, அவ்வளோதான் அவங்களோட இது வந்து. அதுதான் நீ அவங்களா எதுவுமே இது பண்ண மாட்டாங்க. நீ ஏதாவது ரியாக்ட் பண்ணினா அதுக்கு தகுந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க, அவ்வளோதான் அவங்களோட இது வந்து. அதுதான் நீ சரி ஓகே, நீ ஒரு அன்பு செலுத்துறன்னா அந்த அன்பை திரும்ப கொடுக்கணும்ல, இல்லாட்டா தப்பா நினச்சிக்குவீங்கல்ல, அதனால தான். இங்க பாரு, சத்தியம் கூப்பிடுது. இப்ப நான் என்ன பிரச்சாரம் பண்ணி ஓட்டு கேட்டுட்டு இருக்காங்க பாருங்க. அந்த கேள்வி வராங்க பாருங்க. நாம் தமிழர் கட்சியில வீடியோ கால் பேசி Hello, Mr. Shankar. Pick up your phone. 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 ஹலோ. சொல்லுங்க. எங்க நாம் தமிழருக்கு அது சரி. இல்ல இல்ல, நான் சரி. நீங்க நன்கொடையெல்லாம் கொடுத்தீங்களா நாம் தமிழருக்கு? நன்கொடையெல்லாம் கொடுத்தீங்க, கையெல்லாம் கொடுத்தீங்க. அது சரி. ஆமா. அவங்க தான் அவங்க அம்மாவா? அவங்க இல்ல, அவங்களும் சின்னவங்களா தான் இருக்காங்க, பையனும் சின்ன பையனா தான் இருக்காங்க. இல்ல, டாக்டர் முடிச்சிட்டாப்ல அவரு வெளிநாட்டுல. ஆமா ஆமா. இல்ல அது அறிமுகப்படுத்தும் போதே சொன்னாங்களே, சீமான் அவர்கள் வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி சொன்னாங்க. இந்த மாதிரி டாக்டர் முடிச்சிட்டாப்புல, இழுத்து பிடிச்சி வந்து நீ தான் நிற்கணும், முதல்ல தாடி தான் எடு, எனக்கு சின்ன பையனாட்டம் தான் வேணும், முதல்ல குழந்தை பிள்ளையாட்டம் தான் வேணும் அப்படின்னு அவர் தான் எடுக்க சொன்னார் அப்படின்னு சொன்னாங்க.
நான் இவ்வளோ நேரம் எங்கள் வீட்டுக்கார மாதிரி தான் கூப்பிட முடியல அப்படின்ட்டு உங்களுக்கு கூப்பிட்டேன். பார்த்தா நீங்கள் 2 பேர் தான் பேசிகிட்டு இருக்கீங்க. நாங்க அரசியல் தேர்தல் ஆரம்பிச்சதுலேருந்து அதான் நான் சொல்லலை, ஒரு 5 நிமிஷமாச்சு பொதுவான கருத்துக்கள்லாம் பேசுவோம். ம் அதான் சரி ஸ்மைலா வர்றாரு, நேர்லயே பார்த்துக்கோங்க தேவை காமிச்சேன். இல்லை இல்லை, என்கிட்ட பேசுனீங்க, எங்கள் வீட்டுக்காரம்மாட்ட பேசல. எங்கள் வீட்டுக்காரம்மா என்கிட்டயே பேசல, உங்ககிட்ட எப்படி பேசலாம் அப்படின்னு. எப்பா எனக்கு என்ன பார்த்துருக்கேன், நீ என்ன எப்படி சொல்கிற? நானே டெய்லியும் உங்கள்கிட்ட கேட்டுட்டு இருப்பேன், சத்தி பேசலையா சத்தி பேசலையா அப்படின்னு கேட்டுட்டு. நீங்கள் பேசுனதுக்கு அப்புறம் நானே ஒரு 2 நாள் கேட்டேன், எப்பா சத்தி என்கிட்ட பேசுனுச்சு, அதான் போய் அப்படி லைன்ல போடுறேன்னு சொல்லிட்டாங்க, இல்ல போடுறேன் குரூப்ல போடுறேன் அப்படின்ட்டாங்க. இல்லை சத்தி உங்ககிட்ட பேசுனுச்சா அப்படின்னு கேட்டேன். என்னப்பா இந்த மாதிரி நாம் தமிழருக்கு வந்து இது கொடுக்குதுன்னு சொன்னிச்சு, என்கிட்ட சொன்னிச்சு, உங்ககிட்ட சொல்லாமல் எப்படி என்கிட்ட சொன்னிச்சு? பரவாயில்ல சரி ஓகே, அவர் அதுக்கு ஒரு ரீசன் சொன்னிச்சு. நான் அதுக்கப்புறம் சொல்லல ஸ்மைலா ம் இந்த மாதிரி அப்படின்ட்டு. ஸ்மைலா உங்ககிட்ட சொல்லலாம்னு இருக்கேன், ஒரு ஆர்வத்துல உங்க வீட்டுக்கு சொல்லிட்டேன். சரி அதான் அப்புறமேட்டு இதப்பா மேடை பேசுகிறேன்னாங்க, பேசுனாங்களா இல்லையா? நான் உங்ககிட்ட அதான் சொல்றேன், உங்க வீட்டுக்காரருக்கு வந்து எங்க வீட்டுல சந்தோஷப்படுறாரு. சரி அதெல்லாம் அனுப்பிச்சு விட்டுட்டு அவருக்கு அனுப்பிச்சுட்டு வந்தாங்க. எனக்கு வந்து நான் உள்ளுக்குள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். ஏன்னா வந்து நான் வந்து 2 அந்த அனாதை ஆசிரமத்துக்கு நாங்கள் செய்வோம்ல வருஷம், அந்த அவர் வந்து வணக்கம் வணக்கம்னு வைப்பார் எனக்கு டெய்லியும். அதுக்காக வேண்டி நான் டெய்லியும் போய் அதுக்காக மட்டும் நான் வந்து அதை ஆன் பண்ணி அதுக்கு வந்து மறுபடியும் ரிட்டர்ன் வணக்கம் வச்சுட்டு வந்துடுவேன். மற்ற எந்த விஷயத்துக்கும் வாட்ஸ்அப் ஓப்பனே பண்ண மாட்டேன். இதுல நிறைய பேர் டாக்டர் ஆனவங்க நிக்கிறாங்க. ஆமாப்பா, 10 டாக்டர் மேலதான் சொல்லு. இல்லையே 16 டாக்டர். எல்லாருமே நல்லா இருக்கீங்களா? நல்லா இல்ல சாப்பிட்டு வந்தோம். சரி நல்லா பண்ணீங்க கொஞ்சம் ஆமா வெற்றிக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும்